ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய உருபசி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ஆஹ், ஈரோடு கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு செந்தில்நாதன் ஐயா அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கேட்குதுங்கய்யா. வணக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தால் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கில்லை நீ எனக்கும் தானே. அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் மஞ்சரை தும்பி இலக்கிய வட்ட ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வினோத் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொளி வழியாக இந்த நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உருப்பசி என்ற நாவலை எழுதிய எஸ்ரா அவர்களுடைய பன்முக கோணத்தை கருத்துரையாக இந்த நிகழ்வில் நான் உங்கள் முன் வைக்கிறேன். உருப்பசி என்ற அந்த வார்த்தையை நாம் நினைத்தவுடனே நினைவுக்கு வருவது வள்ளுவன் தான். இந்த வள்ளுவனுடைய இந்த ஒரு குறள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உருப்பசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது எழுபது நாடு என்று சொல்லுவார். அந்த குறளில் முதல் வார்த்தையாக வைத்திருப்பது உருப்பசி என்பதை. ஆக உருப்பசி என்ற அந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நாவலினுடைய தலைப்பாக வைத்திருப்பது மிக சால சிறந்ததாக தோன்றியது. இந்த நாவலை வாசிப்பதற்காக இதை நினைக்கும் பொழுது, கல்லூரி நூலகத்தில் இந்த நூலை எடுத்து ஒவ்வொரு நூலாக கேட்டும் பொழுது உபபாண்டவம், எஸ்ராவினுடைய பிற படைப்புகளில் உருபசி என்பதை தான் நான் தேர்ந்தெடுக்க முடிந்தது. ஏனென்றால் இந்த நாவலினுடைய அடித்தள வாழ்க்கை முறைகள் ஒரு தமிழ் இலக்கியம் படித்த மாணவன் வருங்கால வாழ்வில் அவனுடைய எதிர்கால வாழ்விலும் எவ்வாறு அவன் வாழ்வியலை சந்திக்கிறான், பல இன்னல்களை சந்தித்து அவனுடைய முடிவை எவ்வாறு வாழ்க்கை முடிகிறது என்ற அடிப்படையில் இந்த நாவலை படைத்திருப்பார். எந்தவித மிகை உணர்ச்சி இல்லாத உண்மையான வார்த்தைகளை எஸ்ரா அவர்கள் இந்த நாவல்ல எழுதியிருக்கிறார். கல்லூரியில இளங்கலை தமிழ் இலக்கியம் படிக்க சம்பத் என்ற நபர் தொடக்கத்திலே தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே கல்லூரியிலே சேர்கிறார். தமிழ் இலக்கியம் படிப்பதற்கு விருப்பத்தின் காரணமாக சேர்பவர்கள சம்பத் மட்டுமல்ல, நானும் ஒருவன் தான். அந்த வகையிலே சம்பத் என்ற அடிப்படையான கதாபாத்திரம் தமிழ் இலக்கியம் என்ற அடிப்படையோடு ஒத்துப்போனதனால் இந்த நாவல் மேலே இன்னும் ஆறாத பற்றாக தொடர்ந்து வாசிக்க தெரிவித்தது. இந்த சம்பத் என்ப தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவன் தமிழ் இலக்கியத்தின் மேல் ஆறாத பற்று கொண்டு தன்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த அன்பையும் சம்பாதித்து கொண்டவன். இவருக்கு 4 நண்பர்கள், அழகர், ராமதுரை, மாரியப்பன். இவரையும் அவர் நண்பர்களாக எடுத்துக் கொள்ளலாம். ஆக சம்பத், அழகர், ராமதுரை, மாரியப்பன் இந்த 3ஓடு சேர்த்து 4, மொத்தம் 4 பேரும் எப்போதுமே தமிழ் இலக்கியத்திலே மிகுந்த ஆர்வமுடையவர்கள் என்று சொல்வதில்லை. இதிலே சம்பத் என்பவர்கள் மட்டும்தான் விருப்பத்தோடு இணைந்திருக்கிறார் அந்த இலக்கிய படிப்பில். மற்ற மூவரும் வேறு பட்டப்படிப்புக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினால் இதில் இணைந்ததாக அவரே இந்த நாவலிலே சுட்டி காட்டுகிறார். இப்படி கதை தொடங்குகிறது. ஆனால் கதையினுடைய தொடக்கம் சம்பத் 42 வயதில் மரண தருவாயில் இருக்கும் பொழுது மருத்துவமனையிலிருந்து அந்த கதை 2 நாட்கள் கழித்து இறந்த பிறகு 2 நாட்கள் கழித்து தொடங்குவதாக, அதிலிருந்து பின்னூட்டமாக அந்த நண்பர்களுடைய நினைவு பாதை வழியாக அந்த கதை ஓட்டத்தை எஸ்ரா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். சம்பத் தான் இந்த நாவலின் மைய பகுதியாக அரசு மருத்துவமனையில் கிடைத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத்தினுடைய
சட்டையில ஒரு சிவப்பு எறும்பு ஊறுகிறது. அந்த எறும்பினுடைய எறும்பின் மேல் இரக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு தன்மையிலையும் இந்த கதை ஆரம்பிக்கிறது. அதுதான் இனிமேல் தட்டிவிட தேவையில்லை என்று அவன் மனைவி அதை நினைத்து பார்த்து அந்த எறும்பின் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நுணுக்கமான மன உணர்வையும் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். அழகர் சிகரெட் பத்த வைத்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து கொண்டிருப்பது எண்ணி, மனிதனின் வாழ்வு இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து கொண்டிருக்கிறதோ என்ற அவன் மனதில் எழக்கூடிய மெல்லிய பயம் இந்த நாவலினுடைய மையமாக எடுத்துரைக்கப்படுகிறது. சம்பத்தினுடைய மனைவி ஜெயந்தி, சம்பத் கல்லூரியில் காதலித்த பெண் யாழினி. ஒவ்வொருவரினுடைய பார்வையிலும் வழியாக சம்பத் கதாபாத்திரம் வாசகனுக்கு சொல்லப்படுவதாக அமைந்துள்ளது. சம்பத்தினுடைய மரணத்தின் போது நீர்மாலை எடுத்து வருவதற்காக தெருவில் உள்ள அடிகுழாயில தண்ணீர் எடுக்க சம்பத்தின் மனைவி பிளாஸ்டிக் குடத்தை எடுத்து செல்லுகின்றார். அப்பொழுது அந்த வீட்டுக்கு தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கார பெண்மணி வந்து நீர்மாலை எடுப்பதற்கு பிளாஸ்டிக் குடத்தினுடைய தண்ணீர் கொண்டு வருவதற்கூடாது என்று சொல்லி தன்னிடம் உள்ள வறுமையினுடைய அடிப்படையை அந்த கதையில் பதிவு செய்திருப்பது தெரிகிறது. எவர் குடம் எதுவும் இருக்காது என சம்பத்தின் மனைவி கூறுவதும் வறுமையினுடைய யதார்த்த நிலையாக இந்த நாவலில் சுட சிலர் ஜெயந்தியினுடைய நீர்மாலை எடுத்து வரக்கூடிய கோலத்தை பார்த்து நிகழ்கால யதார்த்தமான பார்வையிலே அவர்களுடைய ஆண் பார்வையினுடைய நோக்கத்தையும் நாவலாசிரியர் பதிவு பண்ணியிருக்கிறார். இது போக சம்பத்திற்கு தீப்பெட்டி மீது தீராத மோகம் இருந்திருக்கிறது. இந்த தீப்பெட்டியை வாங்கினால் எப்போதுமே அவன் அதை முகர்ந்து பார்க்கக்கூடிய பழக்கத்தை உடையவன். லைட்டரில் எரியும் தீயை விட, அதாவது சிகரெட்டில் லைட்டரில் எரியக்கூடிய தீயை விட தீக்குச்சியில் எரியக்கூடிய தீயைத்தான் அவன் விரும்புவதாக சொல்வதும், எரிந்து தேர்வதும் அவன் வாழ்க்கை என்ற எண்ணத்தை இந்த நாவல் வெளிப்படுத்துகிறது. சம்பத்தும் அவன் மனைவியும் கரும்பு ஜூஸ் குடிக்கிற இடத்துல அந்த நேரத்தில் ஒரு கரும்பு பிழையும் இயந்திரம் வாங்கி தொழிலை ஆரம்பிப்பது பற்றி சம்பத் பேசுகிற போது வருமானம் வருவதுடன் அந்த இடத்துல ஒரு நுணுக்கமான சமுதாய பார்வையை கிறிஸ்தா அவர்கள் கொடுத்திருப்பார். வருமானம் வருவதுடன் நமக்கு பிடிக்காதவர்கள் மேல் உள்ள அத்தனை ஆத்திரத்தையும் நினைத்து கொண்டு கரும்பை சக்கையாக பிழியும் பொழுது மனது ஆனந்தமாகி சாந்தமாகிவிடும் என சொல்லுவதும், அதற்கு அவன் மனைவி சிரிப்பதும் ஒரு அருமையான பதிவாக இந்த கதையிலே ஆங்காங்கே பன்னீர் தெளிப்பது போல தெளித்து விட்டு செல்கிறார். அடுத்த கதை மாந்தராக அழகர், சம்பத், ராமதுரை, மாரியப்பன் இந்த நால்வரில் தமிழ் இலக்கியம் படிக்க வேண்டும் என்று விரும்பி கல்லூரிக்கு வந்து சேர்ந்த இந்த சம்பத்தினுடைய கதை மாந்தரின் அடிப்படையிலே மற்றவர்களை தாழ்வாகவும் சொல்லாமல் சம்பத் தமிழ் இலக்கியம் படிக்க வந்திருக்கிறான் என்பதையும் மிகவும் உயர்ந்த இடத்திலும் பேசாமல் ஒரு சமுதாய யதார்த்த நிலையிலேயே சொல்லிக் கொண்டு போவது இங்கே நம்ம நினைத்து பார்க்க தோன்றுகிறது. இவர்கள் இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்துக் கொண்டிருக்கும் போதே முதல்வரிடம் எந்த பெண்களும் தமிழ் பிரிவில் சேரவில்லை, கல்லூரியில் 218 பெண்கள் படிப்பதும் இல்லை, ஒருத்தி கூட தமிழ் பற்றில்லாமல் இருப்பதை கண்டு இந்த உலகத்தினுடைய அழிவை எந்த வகையிலே இழுத்து செல்கின்றது என்று அந்த காலத்தினுடைய பார்வையிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். முதலாண்டு தமிழ் இலக்கியம் படிக்க சேர்ந்ததும் உடன் பெண்கள் படிக்காமல் இருப்பது, இரண்டாம் வருடத்தில் இளங்கலை தமிழ் இலக்கிய பிரிவில் யாழினி என்ற பெண் சேருகிறாள். அந்த பெண் சேர்ந்த பிறகு தமிழ் இலக்கியத்திலே ஒரு பெண் சேர்ந்து விட்டாள் என்ற ஒரு மகிழ்ச்சியும் தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வருகிறது. யாழினியின் அப்பா மயில்வான் ஆவான். அவர் ஒரு தீவிர நாத்திகர், திராவிட இயக்கத்தவர். யாழினியுடன் நட்பு கொள்ளும் சம்பத் ஒரு
நாத்திக பேச்சாளனாக ஒரு பரிணாமத்தில் உருப்பெறுகிறார். இருவரும் சிந்தனையாளர்கள் முகாமிற்கு சென்று வருகிறார்கள். யாழினி சம்பத்தின் ஒரு நல்ல தோழியாக மாறுகிறாள். கடவுள் மறுப்பு கூட்டங்களில் கலந்து கொள்வதன் மூலம் கல்லூரியில் கலகக்காரர்களாக இருப்பதால் மூலம் வாழ்க்கையினுடைய தடம் இருவருக்கு புரள்கிறது. மனிதன் கண்டுபிடித்ததில் மிக மோசமானது என்று சில இடங்களில் சுட்டிக்காட்டக்கூடியது சுவர் என்று சுட்டிக்காட்டுகிறார். இந்த சுவர் மட்டும் இல்லாதிருந்தால் இந்த சமூகம் பிரிக்கப்படாமல் இருக்கும் என்பது சம்பத்தினுடைய அடிப்படை வார்த்தையாக இந்த நாவலில் வருகிறது. ஆக சம்பத்தை மையப்படுத்தியே இந்த நாவல் உருபசி என்ற நாவல் என்ற அந்த ஒற்ற வார்த்தை இழுத்துச் செல்கிறது. கல்லூரிக்குள் ஒரு நாள் கருப்பு சட்டை வேட்டியுடன் வரும்போது சம்பத் வகுப்பு எடுக்க வந்த ஆசிரியர் சம்பத்தை, உனது உறவினர் யாரேனும் இறந்து விட்டனரா என்று கேட்டதற்கு, சம்பத் உடை என்பது அடையாளம், இது எதிர்ப்பின் நிறம் என்று பொருள்படுமாறு பேசுகிறார். ஆக கருப்பு என்ற நிறத்தினுடைய அடிப்படையான பதிவையும் இந்த நாவலிலே எடுத்துச் சொல்வது சிறப்பானதாக இருக்கிறது. கம்பராமாயண பிரதியை எரித்து சம்பத்தை காவல்துறையினர் கைது செய்வதும், இதனால் கல்லூரியிலிருந்து நீக்கப்படுவதும், பின்னர் அரசியல் பேச்சாளனாக மாறுவதும், மேடை கூட்டங்களில் கலந்து கொள்ள பணம் வாங்குவதும், வாங்கிய பணத்தில் மது குடித்து குடிக்கு அடிமையாகுவதும், அதன் பிறகு வாழ்க்கையினுடைய மாற்றம் வாழ்க்கையை நகர்த்திச் செல்கிறார். படைத்திருப்பது நிகழ்கால யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருப்பதாக தோன்றியது. ஆனால் இதை தன்னுடைய அடையாளத்தில் யாருமே அணைத்து கொள்ள முடியாத பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கக்கூடிய சம்பத்தினுடைய அடையாளம் தன்னுடைய தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகுதான் இதெல்லாம் மாறுகிறதுக்கு. தந்தை மட்டுமல்ல, தங்கை ஒருத்தி இருக்கிறாள். அவள் பெயர் இறந்து கிடந்தது. இப்படியாக தீர்வு காணாத, இது மட்டும் இல்ல, பல அவமானங்களையும் அவர் பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார். செத்து தொகையை வேண்டியதுதான், செத்து தொலைய வேண்டியதானடா என்று கரிசல் வட்டார வார்த்தையிலேயே அவருடைய ஐயா என்று சொல்லக்கூடிய தந்தை திட்டும்போது அவன் படக்கூடிய மனவேதனை, மலையின் பிரம்மாண்டத்தை எஸ்ரா அவர்கள் சுட்டி காட்டும் போதும் வரக்கூடிய ஓமானத்தையும் இந்த இடத்திலே வாசகன் பார்வையிலே அழுத்தமான ஒரு பார்வையிலே நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதே போல கானல் காட்டில் இவர்கள் தங்கியிருந்த போது சன்னாசி காட்டை பற்றிய, காடு நாம நினைச்ச மாதிரி வெறும் மரம் செடி கொடி மட்டுமில்லாமல் இது ஒரு சுழி, இந்த சுழியிலே நாம் கவிழ்ந்து விட போவது எப்போதும் என்று தெரியாது என்று சொல்லி செல்கிறார். இப்படியாக சம்பத்தினுடைய கதை பாத்திரத்தோடு இணைந்து பல்வேறு சூழலையும் மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு பாங்காகத்தான் இந்த உருபசி என்ற நாவலை எஸ்ரா அவர்கள் பதிவு செய்திருப்பதாக என்னுடைய கருத்து அடிப்படை நோக்கத்தில் தோன்றுகிறது. இது போக இன்னும் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். 42 வயதில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய லாட்டரி சீட்டு வாங்குவதன் மூலம் அறிமுகமான ஜெயந்தி என்ற பாத்திரம் மனைவி பாத்திரமாக இங்கே அறிமுகமாகிறது. அவளுடைய பார்வையிலிருந்தான் கதை தொடங்கி இறுதியில் இறந்தும் சூழ்நிலையிலே
சம்பத்தினுடைய அடையாளங்கள் அங்கே நண்பர்களுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு பின்னூட்ட பார்வையாக இந்த மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சம்பத்தை பல பேர் பல கண்ணோட்டத்தில் பல பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு வாசகனுடைய பார்வையில் இங்கே வருகிறது. ஆக உருப்பசி கொண்ட காமம் சம்பத்தை இந்த நாவலினுடைய அடையாள நிலையை இந்த நாவலை படித்து முடிக்கும் பொழுது ஏற்பட்ட சாவினுடைய வலியையும் வாழ்க்கையின் உண்மை நிகழ்கால யதார்த்தத்தின் அனைத்து உண்மைகளையும் யோசிக்க தோன்றியது. ஆக கடலும் நுரையும் தண்ணீர் படும் வரை சம்பத் என்ற ஒரு கதை மாந்தம் மறக்க முடியாத ஒரு கடினமான பார்வையாக எஸ்ரா அவர்கள் பதிவு செய்திருக்கிறது. இந்த நாவலை படித்து ஒரு 2-3 நாட்கள் வரை சம்பத் என்ற கதை மாந்தனுடைய அடையாளங்கள் இருந்திருக்கிறது. ஆக எஸ்ரா அவர்களுக்கு நான் அமெரிக்கன் கல்லூரி படித்ததனுடைய அந்த 3 ஆண்டுகள் தமிழ் இலக்கியம் படித்தனுடைய அனுபவத்தை மீள்பார்வை செய்தனுடைய மறுவாசிப்பு என்று சொல்வார்கள். என்னுடைய அந்த 93-96 என்ற வாழ்வியலையே மறு வாசிக்க வாழ்வியலை பயன்படுத்தி கொண்டதாக இந்த நாவலை படிக்கும்போது எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியதன் மூலம் வாழ்வினுடைய உண்மையை மீண்டும் ஆத்மார்த்தமாக யோசிக்க வைத்த விருதுநகர் மாவட்ட அஞ்சலி தும்பி இலக்கிய வட்ட அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனக்கு இந்த நல்வாய்ப்பை வழங்கிய ஆரோக்கிய நண்பர் முனைவர் வினோத் அவர்களுக்கும் நன்றி. ஆக மொத்தம் ஒரு பசி இன்னும் ஒரு தீரா பசி என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த கருத்துரையாக மட்டும்தான் நான் இந்த நிகழ்விலே பதிவு செய்திருக்கிறேன். கதை சொல்லியாக பதிவு செய்ய முயற்சித்திருக்கிறேன், அவ்வளவுதான். கதை சொல்லி என்ற ஒரு அணுகுமுறை வேறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தை உடையது. ஆதலால் கருத்துரையாக குறிப்பிட்ட கருத்துக்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்திருக்கிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கதை சொல்லியாக வினோத் அவர்கள் மூலமாக நான் மாறுவதற்கு முயற்சிக்கிறேன். ஒரு பசி தீரா பசி. நன்றி. கொங்கு கலை அறிவியல் கல்லூரி, செந்தில்நாதன். ஒரு சிறப்பான நூல் குறித்த அந்த கருத்துரை. ஏன்னா சம்பத் என்கின்ற அந்த கதாபாத்திரத்தினுடைய பின்னோக்கிய பார்வையில் அவருடைய வாழ்க்கையினுடைய விரிவு, ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி அது ஒரு வாழ்வினுடைய மறுவாசிப்பு போல அப்படி அதை நாம புரிந்து பார்க்கணும். ஏதோ ஒரு புள்ளியில் சம்பத்தோடு நாம் நெருங்கியும் விலகியும் நாம் தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. உருபசி என்பது ஐயா சொன்னது மாதிரி அது ஒரு காமம், வாழ்வினுடைய ஒரு பெரிய அலைக்கழிப்பு. அதில் சம்பத் என்பவன் எவ்வாறு ஆட்படுகின்றான் என்பதை மிக அழகாக அந்த நூல் கருத்துரையாக எடுத்துரைத்து பேசிய செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.